தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக சங்கத்தின் 38வது அமைப்பு தினம் திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக சங்கத்தின் 38வது அமைப்பு தினம் பேருந்து நிலையம் அருகே திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வியாழக்கிழமை மதியம் 12 மணி அளவில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு வட்டார தலைவர் சிவசக்தி தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் எழில் வளவன் முன்னிலை வகித்தார். மாநில செயலாளர் வீரகடம்பு கோபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியேற்றி சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட இணைச் செயலாளர் சடையாண்டி, சுமதி, தணிக்கையாளர் அனுராதா மற்றும் ஊராட்சி பணியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் மாநில செயலாளர் வீரகடம்பு கோபு தெரிவித்ததன் முழு விவரம் வருமாறு. ஊரக வளர்ச்சித்துறையை பொறுத்தவரையிலும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையில் வளர்ச்சித்துறை ஊழியர்கள் பல்வேறு கடும் நெருக்கடிகளுக்கு இடையிலே பணியாற்றி கொண்டது. சமீபத்தில் கூட ஒரு 20 நிமிஷ கோரிக்கைகளை வைத்து நடத்திய போராட்டம் கூட அரசால் கண்டுகொள்ளாதப்படாத நிலை என்பது மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. மிக முக்கிய கோரிக்கையான ஊராட்சி ஒன்றியங்களை பிரித்தல், ஊராட்சிகளை பிரித்தல் என்கின்ற இந்த துறையை பாதுகாக்கிற கோரிக்கையை கூட நிறைவேற்ற முன்வராத அந்த அரசினுடைய நிர்வாகத்தை நாங்கள் மிகுந்த கோபத்தோடு எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டது. எந்தவித நிதி ஒதுக்கீடும் இல்லாமல் திட்டங்களை நிறைவேற்ற சொல்லி கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் என்பது ஊழியர் மத்தியிலே மிகப்பெரிய பணி அழுத்தத்தை ஏற்படுத்தி பல்வேறு ஊழியருடைய உயிரிழப்பு வரை கொண்டு சென்றிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சமீபத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மக்களோடு முதல்வர் திட்டம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக வெறும் அரசாணை மட்டும் வெளியிட்டுவிட்டு 1 பைசா கூட இதுவரையிலும் ஊராட்சி ஒன்றியத்திற்கு அந்த திட்ட செலவின அந்த முகாம் செலவினத்திற்காக விடுவிக்காத இந்த அரசாங்கம் அதற்கான எந்த முன்னெடுப்பு எடுக்காத நிலையில் வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மனுக்களை உடனடியாக தீர்வு செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்தை வழங்கும். 1 பைசா நிதி கூட இல்லாமல் திட்டத்தை எவ்வாறு நிறைவேற்று என்பது கேள்விக்குறியாக இருக்கிற சூழ்நிலையில் தான் நேற்றைக்கு முன்தினம் மதுரையிலையும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பணியிட மாற்றம், தற்காலிக பணி நீக்கம் என்கின்ற கடுமையான நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கிறது. மாண்புமிகு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த முகாமை நடத்திவிட்டு அதிகபட்ச தண்டனைகளை வழங்கியிருக்கிறார். சிவகங்கையில் ஒரு புதர் அகற்றவில்லை என்று சொல்லி ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டியிட்ட இன்னொரு வேட்பாளர் ஒரு புகாரை கொடுத்து அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வட்டார வளர்ச்சி அலுவலரை தற்காலிக பணி நீக்கம் செய்திருப்பதை அமைப்பு மிக கடுமையான நடவடிக்கையாக பார்க்கிறது, கண்டிக்கிறது. இது தொடர்பாக நாளைக்கு மதுரையில் நடைபெறுகிற மாநில நிர்வாகிகள் கூட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கையை திட்டமிட இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன். பேரு பொறுப்பு வீரகடம்பு கோபு, மாநில செயலாளர், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம்.